செய்தி ஆசிரியருடைய அன்பான கோரிக்கையை ஏற்று வருகின்றுள்ள சிறப்பு அழைப்பாளராக மதன் தானியம்பாடி இந்து சமய அறநிலையத்துறை ஒப்பந்தர் அவர்களையும் வருகிறவர்கள் வரவேற்று வாழச்சந்தர் தலைவாசல் அவர்களையும் பாலமுருகன் சேலம் கிழக்கு மாவட்ட நிருபர்களையும் ரமேஷ் சேலம் மேற்கு மாவட்ட நிருபர்களையும் செல்வகுமார் தலைவாசல் நிருபர்களையும் சுரேஷ் செங்கம் சமூக ஆர்வலர் குணசேகரன் அவர்களையும் வெங்கடேஷ் காஞ்சி அவர்களையும் சத்யசீலன் தண்டராம்பட் அவர்களையும் ஆறுமுகம் பூத்தாரி அவர்களையும் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் வருவர்கள் வரவேற்று முதலிலே வரவேற்புரையாக பிசி பழனிசாமி அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். முதல்ல என்னுடைய வணக்கம். இப்போ 2026ஆம் ஆண்டு நம்ம ஒரு 14 வருஷமாக நம்ம இந்த பணியினுடைய தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கோம். கிரைம் எக்ஸ்பிரஸ் குழுமத்தின் சார்பில் வருகின்ற முதல்ல வரவேற்கிறோம். ஆசிரியர் பெருமக்களும் நிருபர் அவர்களும் இதை சார்ந்து இருக்கக்கூடிய நமக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய மணியன் அவர்களும் இதில் முக்கிய பங்காற்றி இருக்காங்க. இப்போ இங்கே நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் அருணாச்சலேஸ்வரருடைய அருளோடு நம்ம இந்த பணியை துவங்க வேண்டும், அது ஈசனுடைய பாதத்திலிருந்து இதை தொடர வேண்டும் என்பதற்காக திருவண்ணாமலையை நம்ம சூஸ் பண்ணி எடுத்துருக்கிறோம். இப்போ திருவண்ணாமலையில் என்ன பெருசாக பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பஞ்சபூத ஸ்தலத்தில் இது ஒரு முக்கிய ஸ்தலமாக இருக்குது, அக்னி ஸ்தலம். நம்ம ஆசிரியர் அடிக்கடி கொண்டு சொல்லுவார், என்னை சுட்டு எரிந்தாலும் நான் ஈசனே அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அப்பப்போ அருணேஸ்வர. இருந்தாலும் அவருடைய அன்புக்கு இணங்க, அவருக்கு ஆசை இணங்கவும் நாமளும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கலந்து நம்ம தமிழ்நாடு அரசுக்கும் பல்வேறு கோரிக்கைகளை எடுத்து இங்கே வந்திருக்கிற அனைவருக்குமே தெரியும். இப்போ இங்கே வருகின்ற வரவேற்கிறதுக்காக மட்டும் வரவேற்கல, அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம எப்படி மூவ் பண்ணி கொண்டு போகணுங்கிறத பற்றி ஒரு சில ஆலோசனைகளும் என்னுடைய சார்பாக கோரிக்கையும் வைத்து இங்கே வந்திருக்கோம். என் ஈஸ்வரன் சார் அவர்களுக்கும், தேவராஜன் சார் அவர்களுக்கும், மணியன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்க அனைத்து நிருபர்களுக்கும், அண்ணா மதன்குமார் இந்து சமய அறநிலையத்துறை ஒப்பந்ததாரர் அவர்களுக்கும், இப்போ இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளும், மாநில நிர்வாகிகளும், மாவட்ட நிர்வாகிகளும், மாவட்ட நிருபர்களும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அத்தனை பேருக்கும் இணங்க இந்த மாவட்டத்தில் முக்கிய பங்காற்றிய வேறு 3 பேர் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சங்கர், பிரபு மற்றும் இன்னொரு 5 நிருபர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு 7 பேர் சேர்ந்து இதை செய்தது தான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற அரங்கம். இந்த அரங்கத்தில் ஆர்வமாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் நம்ம என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சேலஞ்சு பண்ணுற வேண்டிய சூழ்நிலையில் இருந்தது. ஒரு பணம் ஒரு 30,000 ரூபா நம்ம பெறட்டுறதுக்கு மிகப்பெரிய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த காலத்தில் நான் தரேன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னே பணத்தை அனுப்பிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்களா பண்ணுங்கண்ணா அப்படின்ட்டாங்க. சரி உங்களால் முடிஞ்சது போடுங்க, நான் மீதில் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே இணையதளத்துக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து முதல் துவக்கம் ஒரு தீக்குச்சி மாதிரி பற்ற வச்சு விட்டது. அப்படி இன்றைக்கி எல்லாமே உலக நாடு முழுவதும் மக்களுக்கு நல்ல செய்திகளை எடுத்துகிட்டு போனோம், நல்ல அன்பு கொண்டுகிட்டு போனோம், நல்ல அதிகாரப்பூர்வமான இன்னும் பல விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது. அதை விட இன்னொரு முக்கியமானது என்னென்னா, இப்போ இணையதளம் ஓப்பன் பண்ணியாச்சு, இணையதள துவக்க விழா இன்னைக்கு வச்சுட்டோம். இணையதளத்தில் இனிமேல் பழையபடிக்கு நம்ம எந்த ஒரு செய்தியும் பண்ண முடியாது. இப்போ புத்தகத்தில் போகிறது நீங்கள் எழுதிக்கலாம், ஆனால் இப்போ இது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். வந்திருக்க மக்களுக்கும் சரி, இப்போ நம்ம எல்லாருமே எழுதி நம்ம அன்னைக்கு அப்டேட் பண்ணிட்டு இருந்த செய்தி இனிமேல் இருக்காதுங்க. இது இணையதளத்தில் ஏற்றுறதுக்கு அதுக்கு ஒரு எடிட்டர் போட்டு அந்த செக்ஷன் ஃபுல்லாகவே அது ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்குள்ளே போயிடும். நீங்கள் இந்த மாவட்டத்திலேயே இருக்கட்டும், தாலுக்காவிலேயே இருக்கட்டும், ஒரு கிராமத்திலேயே இருக்கட்டும், நீங்கள் அங்கே துவங்கும் போது உலக நாடு முழுவதும் 291 கண்ட்ரியும் உங்களை பார்க்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதில் இணைஞ்சு வேலை செய்யறதுக்கு தீவிரமான வேலை செய்யணும். இப்போ இவ்வளோ நாளாக நம்ம இன்னைக்கு இருந்தாலும் நாளைக்கு போட்டுக்கலாம், நாளைக்கு பேசிக்கலாம், நாளைக்கு பேசலாம், அன்னைக்கு தொடர்பு கொண்டு அதை சம்மந்தப்பட்ட மாவட்ட நிருபர்கிட்ட உங்களுடைய தாலுகா நிருபர்கள் கோரிக்கை வைக்கணும். தாலுகா நிருபர்கள் கோரிக்கையை எடுத்துக்கிட்டு மாவட்ட நிர்வாகி எங்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும். எனக்கு வந்த பிறகு நான் ஆசிரியர்களுக்கு தெரிவித்து இது சரியான தீர்வா இல்லை, இது சரியா இருக்குமா, இல்லை நம்மளுக்கு பிரச்சனை வருமா, எதிர்காலத்தில் இது மக்களுக்கு யூஸ் இல்லையா அப்படிங்கிறது அதிகாரிகள் மூலமாகவும் அது கலந்து ஆலோசனை செய்வதற்கு ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன வேலைன்னா, உங்ககிட்ட இருக்கிற செய்தி கலெக்ட் பண்ணி என்கிட்ட வர வரைக்கும் தான் என்னுடைய வேலை. இது இங்கிருந்து அங்கே ஃபார்வர்டு பண்ணிவிட்டு இதனால எஃபெக்ட் வரும் வராது அப்படிங்கிறத மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். அதில் எந்த பிரச்சனையும் யாருக்கும் வந்துடக்கூடாது. எடுத்த உடனே அதிகாரி வாயில போய் கை விட்டேனாக்க சுடும். அதிகாரிகிட்ட ஒரு டைம் போங்க, 2 டைம் போய் அறிமுகப்படுத்திக்காங்க, 3வது டைம் வேலையை வைங்க. சார் எங்களுக்கு உங்களோட எந்த தெய்வம் வேண்டாம், எங்களுடைய கஸ்டமர் வந்தாங்கன்னா பணிகளை நிவர்த்தி பண்ணி கொடுங்க,
அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை மட்டும் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட நீங்க பேசிருங்க. அவங்க திருடன் வந்தா கூட சரி, ஃபர்ஸ்ட் பேசுங்க. காவல்துறைக்கு போகும்போது எடுத்த உடனே செய்தி போட்டு போய் பேசாதீங்க. அவங்க வந்து அடுத்த நாள் வேலைக்கு நம்மளுக்கு தேவைப்படுறாங்க. அப்ப ஏற்கனவே செய்தி போட்டாங்கன்னு சொல்லி ஒரு இன்சல்ட் மாதிரி பண்றாங்க நம்மளையும். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை கௌரவிக்கிற மாதிரி நல்லா ஹைட்டா தூக்கி வச்சு நம்மளை கீழே தள்ளுறாங்க, வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால 2 வாட்டி சொல்லிடுங்க. 3வது வாட்டி செய்தி போடுறதுல யாருக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு வந்து செய்தி போட்டுருங்க. சார் இன்னைக்கு செய்தி போட போறோம், இந்த பிரச்சனைக்காக தான் நம்ம பண்ண போறோம், இனிமேல் நாங்கள் இதை தான் செய்ய போறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டு வந்துருங்க. சொல்லிட்டு வந்து செய்தி வந்து தாறுமாறாலாம் போடுறாங்க, நல்லா போட்டுருங்க. எந்த அதிகாரி வேலை செய்யலையோ அவங்களுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு போடுங்க. நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மை என்னன்னா, எதிர்மனுதாரரா எஸ்ஐயா இருந்தாலும் சரி, இன்ஸ்பெக்டர் இருந்தாலும் சரி, டிஎஸ்பி இருந்தாலும் சரி, எஸ்பி இருந்தாலும் சரி, எதிர்மனுதாரா போட்டுக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்கல, ஒரு பிரச்சனை வருது, நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிற கேட்கல அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவரை எதிர்மனுதாரரா போட்டு நீதிமன்றத்துக்கு எடுத்துருக்கு போட்டு போயிருங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த சமூகத்துல வேலை செய்ய முடியும். லாப லஞ்சனை வந்து உலகம் முழுவதும் பிரிஞ்சு ரொம்ப கண்டிஷன் ஓவரா போயிட்டு இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க இப்ப இன்னைக்கு எங்கேயோ ஒரு கிராமத்துல இருக்கிற செய்தி கொண்டு போய் பப்ளிக் பண்ண முடியல நம்மளால. அதே மாதிரி நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வரான் நம்ம கிட்ட. அந்த பிரச்சனை இருக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ பிரச்சனை நம்மளுக்கு தான் அதிகமாகும். இப்போ ஆசிரியரும் வந்து உன்னை காப்பாற்ற முடியாது, இணைய செய்தி ஆசிரியர் ஒட்டியாந்து உன்னை தூக்கி கையில பிடிக்க முடியாது. அப்ப தன்னை தானே பாதுகாக்கப்படுறதுக்கு தேவையான அனைத்து வேலைகளும் நீங்க செய்யணும். அப்ப என்ன பண்ணணும்னா, நாம ரெடியா இருக்கணும், எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். நல்ல அறிவுபூர்வமா நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா இறங்கி செய்யணும். இல்லை அப்படின்னா அப்படியே ஒதுங்கி போயிடணும். இதுல எந்த பிரச்சனையும் யாரையும் சொல்ல போறதில்ல. நீங்க செய்தி கொடுத்து ஆகணும் அப்படிங்கிறதுனால இருந்தீங்க. இந்த செய்தியினுடைய தன்மை வந்து கிரைம் எக்ஸ்பிரஸ் புலனாய்வு மாத இதழில் முதல் முறையா இந்தியாவிலேயே ஸ்டிக்கர் நியூஸ் கொண்டு வந்தது நாம தான். அதுக்கு பிறகுதான் எல்லா சேனலும் கொடுக்குறாங்க. நாம 10 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது சின்ன செய்தியா இருக்கட்டும், பெரிய செய்தியா இருக்கட்டும், உலக செய்தியே ஒரு 4 வரியில கொண்டுட்டு வந்தது கிரைம் எக்ஸ்பிரஸ் புலனாய்வு குழுமத்துக்கு மட்டும்தான் செய்யறோம். அதை விட ஆசிரியர்கள் வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க வந்து திருட மாட்டாங்க, பொய் பேச மாட்டாங்கன்னு நம்பி தான் கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கை நம்ம இன்னைக்கு வரைக்கும் சந்திக்கவில்லை. அதே ஆசிரியர்களுக்கு நம்ம எந்த இடத்துலையும் கெட்ட பேர் வாங்கி தரல. 3வது வந்து என்ன பண்ணோம்னா, தமிழ்நாடு அரசுக்கு ஒரு குடிமராமத்து பணி ஒன்று துவக்கப்படுறாங்க. எடப்பாடியார் ஆட்சி காலங்கள் வருகிறது. ஆட்சி காலங்கள் வரும்போது என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஒரு ஏரி பத்தி ஒரு சின்னதா ஒரு 1 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை போட்டோம்னா இவ்வளவு தண்ணி சேகரிக்க முடியும். இந்த தண்ணினால இவ்வளவு விவசாய நிலங்கள் பயிர் வரும். அதில் போர் இவ்வளவு தேரும். அதில் ஓட்டு வழங்கக்கூடிய ஒரு 5000 ஓட்டு அந்த கிராமத்துக்கு சேரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தோராயமான ஒரு கணக்கு கொடுத்ததன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் போய் உட்கார்ந்து பேசி அதை சிபிசிஐடி, அதே காவல்துறை தான் நம்மளுக்கு உதவி பண்ணுது. சிபிசிஐடி கொண்டுட்டு போறாங்க. இந்த ரிப்போர்ட் வந்து ஆசிரியர்கிட்ட கேட்கறாங்க, என்கிட்ட கேட்கறாங்க. 2 மணி நேரம் பேசிட்டு 5:35க்கு உங்களுக்கு சட்டமன்றத்தில் பேசப்படும் சொல்லிட்டு கையெழுத்து போட்டு முடிச்சிட்டாங்க. 5:35க்கு 3650 கோடி ரூபாய் நம்மளுடைய கிரைம் எக்ஸ்பிரஸ் தான் விடுவிச்சது. இதுக்கு அனைத்து அதிகாரிகளும் ஒத்துழைச்சு இன்னைக்கு வரைக்கும் செய்யறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம வந்து கிரைம் எக்ஸ்பிரஸ்க்கு செய்யறோம். இனி வந்து வருங்காலங்களில் நீங்க ஒவ்வொரு விஷயமா பார்த்தீங்கன்னா, புலனாய்வு அப்படிங்கிறதுல வந்து நம்ம பெருமையா சொல்லிக்கலாம். நம்ம வேலை செய்யற இடமும் நம்ம இருக்கிற இடமும் ஆசிரியரும் உங்களை யாரும் கடிச்சிருக்க மாட்டாங்க. இங்க செய்தி கொடுக்கும்போது ஏன் இதை பண்ண அதை பண்ணுன்னு யாரும் உங்களை கிஃப்ட் கேட்கல. இருக்கிற செய்தியை தெளிவாக எடுத்துக்கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்துங்க. இப்ப திருவண்ணாமலை மாவட்டத்தில் 20 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. மொத்தம் 7 ரிப்போர்ட்டர் தான் இருக்கிறோம். 20 நீங்க அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு ஆளுக்கு 2.5 லட்சம் பேர் வந்து வேலை செய்யணும். 2.5 லட்சம் பேருக்கு ஒரு ஆள் அதிகாரியா இருக்கிறான் அப்படிங்கும் போது இந்த ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் நீங்க தீவிரமா இறங்கி வேலை செய்ய வேண்டிய கால சூழ்நிலை இருக்குது. இப்ப எலெக்ஷன் வந்துருச்சு. அந்த பகுதியில் இருக்க குடிநீர் பிரச்சனை இருக்குது, சாலை பிரச்சனை இருக்குது, அங்க தீராத நில பிரச்சனைகள் இருக்குது. இதையெல்லாம் நீங்க பேஸ் பண்ணுன்னா 4 மாவட்டத்தை பிரிச்சு 6 கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு போட்டு 4 மாவட்ட நிருபர்களா போட்டு ஆசிரியர்கிட்ட பரிந்துரை கேட்டு 4 மாவட்டமா போட்டு அதை பிரிச்சு நாங்க வேலை செய்யறதுக்கு இது ஒரு முடிவு சொல்லியிருக்காங்க நம்ம ரிப்போர்ட்டர்கள்லாம். அதனால வந்து இது 4 பிரிச்சு நம்ம வேலை செய்ய போறோம். இந்த மாவட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் நல்லா தெளிவாகவும் அறிவுபூர்வமாகவும் வேலை செய்யணுங்க. காரணம் என்னன்னா, அரசியல் திமிங்கலம் இருக்கக்கூடிய இடம். அரசியல்வாதி வாயிலையும் கை விட முடியாது, அதிகாரி வாயிலையும் கை விட முடியாதுங்களா. நல்லா பர்ஃபெக்டா இருக்குது. எங்க பத்த வச்சாலும் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு போகாட்டி பின்னாடி அடையாளம் தெரியாத ஆள் வந்து உங்களை மிரட்டுவான். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நல்லா தெளிவாக வேலை செய்யணும். எவங்கிட்ட பணத்துக்கு அடிமையாயிராதீங்க. வார்த்தைக்கு அடிமையாகி போகலாம், பணத்துக்கு அடிமையாயிராதீங்க. பணம் வாங்குறதும் வாங்குங்க, வாங்க வேண்டாம்னு சொல்ல. அதிகாரிகிட்ட போகும்போது 1000-500 அவங்களே கொடுத்துறாங்க, அதை மட்டும் வாங்கிக்காங்க. செய்தி எடுக்க போறீங்க, அங்கே 1000-500 கொடுக்குறாங்க, வாங்கிக்காங்க. தேடி போய் வியாபாரம் பண்ணக்கூடாது. இதில் தேடி வியாபாரம் பண்ணோம்னா வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே நம்மளுக்கு எது நடந்தாலும் அவங்கவுங்களே பொறுப்படுத்திக்கணும். இதெல்லாம் நிறுவனம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நீ பண்ற வியாபாரம் பற்றி எனக்கு தெரியாது.
அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு தெரியாது. வீட்டுக்கு வரதுக்குள்ள அவனுக்கு எதனா ஒரு பிரச்சனை அவன் குடும்பமே எனக்கு கேட்கும். அதுக்கு பதில் என்னன்னா, ஒரே ஒரு பதில், வாய் வார்த்தையோடு நிறுத்திக்கணும். இப்போ உங்களால் முடிஞ்சால் வேலை செய்யல, கூலிக்கு போய் கூட அந்த கம்பெனியில் வேலை செய்யணும். ஒன்றும் உங்களை யாரும் அப்படியே டை போட்டுட்டு வந்து உங்களை பேசணும்னா யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து வேலை செய்கிறதுக்கு ரொம்ப அறிவுபூர்வமாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஷார்ப்னஸ் டைமிங் இருக்கணும். இப்போ 7:05க்கு என்னை பார்க்க வரீங்க, 7 மணிக்கு நீ அங்கே இருக்கணும். 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் நான் என்ன தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். உங்களை கேள்வி கேட்குற அளவுக்கு இருந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதிகாரி அப்படி தான் இருப்பாங்க. கரண்ட்டில் கை வச்சு ஓட்டிட்டு இருக்கிறோம், எவ்வளோ ஓட்டணுமோ அவ்வளோ ஓட்டிக்கணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற 20 லட்சம் மக்களுக்கும் 7 பேர் நாங்கள் அதிகாரியை நியமனம் பண்ணியிருக்கிறோம். அந்த 7 அதிகாரியும் இந்த 2.5 லட்சம் பேர் மக்கள் மத்தியில் ஒரே பகுதியில் இல்லாமல் பிரிஞ்சு திரிஞ்சு இல்லாமல் அகலமாக இருக்கக்கூடிய இடம் இந்த மாவட்டம், பெரிய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். இதில் 4ஆக பிரித்து போட்டு அங்கங்கே ஆளை போட்டு ஒவ்வொரு தாலுக்காவுக்கு 2 பேர் போடணும். ஒவ்வொரு போட்டோகிராஃபர் கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி போட்டு நீங்கள் நிறுவனத்தை இதை நடத்துறதுக்கு வழி நடத்துறதுக்கு இந்த மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட நிருபர்களும் நம்ம அந்த தாலுகாவில் இருக்கிறவங்களும் ஒத்துழைச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷன் வச்சுக்கணும். அந்த 4ஆக பிரித்தாலும் கூட அந்த 4 மாவட்ட நிருபர்களும் ஒற்றுமையாக இருக்கணும். எதனா ஒரு பிரச்சனைனாக்கா டக்குன்னு ஓடி அங்கே நிற்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். அப்போ இங்கே வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்கு ஒரு தகவல் பரிமாற்றங்கள் உடனடியாக நடத்துவாங்க. அதுக்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆசிரியர் 2 பேருமே 24 மணி நேரமும் தயாராக இருக்காங்க. நீங்கள் எப்போனாலும் ஃபோன் பண்ணலாம், நீங்கள் எப்படினாலும் பண்ணலாம். அப்போ டக்குன்னு கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பதிலாக இருந்தாலும் சொல்ல தயாராக இருக்காங்க. இருக்கிற வந்திருக்கோம் அனைவருக்கும் குளத்தூர் ரமேஷனா, அப்புறம் அண்ணன் பேர்னா சுரேஷனா, அப்புறம் செந்திலண்ணா, இப்போ இவங்க வந்திருக்கிற பாலச்சந்திரண்ணா, அப்புறம் தம்பி சதீஸ்வரன், பிரபு அண்ணா, உங்க பேர் என்ன? குணசேகரன், ஆறுமுகண்ணா, மணியண்ணா, பாலகிருஷ்ணன், பாலமுருகன், செந்தில், செல்வகுமார், தேவராஜன் சார், ஈஸ்வரன் சார், நம்ம மாவட்ட நிருபர் என்னுடைய நண்பர் மட்டும் சொல்ல முடியாது. இல்லை சார், அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னுடைய உயிரோட கலந்து என்னுடைய இரவும் பகலும் நான் உங்ககிட்ட வரத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் என்னை பின் டு பின் செக் பண்ண ஒரே ஒரு ஆளு நம்ம சங்கர் மட்டும்தான். என்னுடைய அதாவது என்ன சொல்றது, எனக்கு எல்லாரும் எங்கள் அப்பா அம்மாலாம் கைவிட்டப்ப நான் இவங்க கூட தான் நண்பனாக இருந்தேன். இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு கோயிலுக்கு போகும்போது இவங்க பழக்கமாக வராங்க. இந்த மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பேர் என்னுடைய உயிர் நண்பர்கள் மட்டும்தான் நான் இப்போ வச்சிருக்கேன். இங்கே வந்து என்ன யாருக்கு நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்த முடியல. அவர் அதுக்குள்ளே எக்ஸான்ஸில் வேலையை கொடுத்து மதன் சார் என்னை கூப்பிட்டதுனால அந்த ஒரு வேலையை செஞ்சு நான் அப்போ அந்த வேலைக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்ததால இவங்க தான். எனக்கு பசியும் பட்டினியுமா இருக்கும்போது என் கூட இருந்த உயிர் நண்பனாக இருந்த சங்கரதை வந்து அப்போ ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கு நண்பர். அவர் வந்து இந்த விழாவில் வந்து இந்த மாவட்டத்தில் போட்டு அந்த சங்கருங்கிற ஒரு பேருக்காக மட்டும் இல்லை, சங்கருடைய உண்மைத்தன்மை இருக்க கத்திருவாப்புல, சத்தமாக பேசுவாப்புல, எஃபெக்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கே காசு இல்லைனாலும் அவர் ஒரு முடிவு பண்ணாங்க, அது முடிக்காமல் அதை இறங்கி மேலே ஏறி வரமாட்டாப்புல. ஒரு முடிவு பண்ணால் இதுதான் நான் செஞ்சதான் கரெக்டாக அப்படின்னா அது கரெக்டாக தான் போவார். தப்பாக இருந்தால் ரிவேஸ் வந்துடுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எல்லாம் இன்னும் இருக்கிறாங்க. என்ன என்னுடைய நண்பர்கள் ஒரு 6-7 பேர் இவங்க வர வேண்டியவங்க. ஆனால் இந்த மீட்டிங்க்கு அழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால் அவங்களாம் அழைக்கல. சங்கரை வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடியதை உன்னுடைய நிறை குறைகளை ஆசிரியரிடம் முறையிட்டு உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றிக்கொள்ளணும். அதேமாரி அதிகாரிகளுடைய இணக்கமும் அதிகாரிகிட்ட இருக்கக்கூடிய தன்மையும் நீ புரிஞ்சு நடந்துக்கணும். அதை வழி நடத்தக்கூடிய அனைத்து நிருபர்களையும் வழி நடத்தக்கூடிய தந்தையாக இருந்து நீ தான் வழி நடத்தணும். அவங்களுக்கு எதனா ஒரு சிக்கல் ஆகுனா நீ தான் பதில் சொல்லணும். அந்த இடத்துல தவறான பாதையில் கொண்டு போய் அவங்களையும் நிறுத்திடாத. ஒரு நல்ல பணிகள் இது வந்து தொடங்கி இருக்கிறீங்க. அதுவும் நம்ம அண்ணாமலையாருடைய தலைமையில் நம்ம இதை துவங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம என்னைக்கும் நம்ம தோற்று போக மாட்டோம். பசி பட்டினி இருக்கலாம், நம்மளுக்கு கஷ்டங்கள் இருக்குது. எல்லாருக்கும் அவங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் தொழில் செஞ்சுக்கிட்டு இதில் 1 மணி நேரம் டைம் பண்ண போதும். நீங்கள் 24 மணி நேரம் இந்த வேலை செய்ய வேண்டாம். 1 மணி நேரம் இந்த டைம் செஞ்சீங்கன்னாவே உங்களுடைய லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு விடுவு காலம் கிடைக்கும். அதேமாரி கார்டு போட்டுக்கிறோம், வருஷத்துக்கு ஒரு செய்தி போட்டால் போதுங்கிற எண்ணமெல்லாம் இன்னையோட முடிவெடுத்துட்டு இனிமேல் டெய்லி செய்தி, டெய்லி பிரச்சனை, டெய்லி அன்னன்னைக்கு என்னென்ன நடக்குதோ அந்த நிகழ்வுகளை இணையதளத்தில் செய்தி ஏற்றுவதற்காக தம்பி கோகுல் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இதனுடைய ப்ரோக்ராமை வந்து தொடங்கி இதை எங்களுக்கு ஓப்பன் தந்து இதில் வந்து ஆசிரியருக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் இருக்கக்கூடிய இணைப்பை தொடர்ந்து உங்களுடைய சேவையின் மூலமாக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த உதவியை ஆசிரியர் அவர்களும் மதன் சார் அவர்களும் வந்து திறந்து வைப்பார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.